வணக்கம் நண்பர்களே. சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 2026 பன்னீர்செல்வம் அவர்களது தலைமையில்தான் அதிமுக வெற்றியடையக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். தற்பொழுது அதிமுகவின் தலைமை அலுவலகத்தை ஓபிஎஸ் அவர்கள் கைப்பற்ற வேண்டும் என்றால் அதற்கு ஓபிஎஸ் அவர்கள் இந்த சட்டசபை தேர்தலில் வேறு கட்சியுடன் கூட்டணி வைத்து தென் மாவட்டங்கள் முழுவதும் தனது ஆதரவாளர்களும் அதிமுகவின் உண்மையான தொண்டர்களை வைத்து வெற்றியடைய வேண்டும். அதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் கூட்டணியே வைக்க வேண்டும். இது நடந்தால்தான் நிச்சயம் தமிழகத்தில் அதிமுகவை ஓபிஎஸ் அவர்கள் கைப்பற்றுவார். அதிமுகவின் தலைமையை கைப்பற்றுவதற்கு ஓபிஎஸ்ஸிற்கு கிடைத்த நல்ல வாய்ப்பு இதுதான் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடியின் தோல்வியை மக்களும் தொண்டர்களும் உணர்ந்தால் மட்டும்தான் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் கைக்கு அதிமுக செல்லும். சரி, ஓபிஎஸ் அவர்கள் தாவேகாவுடன் இணைந்தால்தான் தவறு. அவர் அம்மா முன்னேற்ற கழகத்துடன் ஏற்கனவே டிடிவி தினகரனுடன் கூட்டணி வைக்கப் போவதாக இருந்தது. ஆனால் அதிமுக உரிமை மீட்பு கழகம் என்பதை தொடங்கி அதை தமிழக சட்டசபை தேர்தலில் கூட்டணி வைக்கப் போவதாக அறிவித்து தற்பொழுது அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த கூட்டணி என்பது ஓபிஎஸ்ஸின் சுயநலம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி உண்மையாகவே மக்கள் மத்தியில் பெயர் சொல்ல முடியாத அளவிற்கான ஒரு நபராகத்தான் இருக்கிறார். தேர்தல் களத்தில் எடப்பாடியால் வெற்றியடைய முடியாது என்பதை உணர்த்தும் விதமாக சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக களப்பணிகளை மேற்கொள்வதற்கான ஒரு யுக்தியே தான் ஓபிஎஸ் அவர்கள் இந்த சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் செய்ய உள்ளதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் என்பது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தை கைப்பற்றுவதற்கு நல்ல வாய்ப்பாக அமையப் போவதற்கான ஒரு அடித்தளம்தான் தாவேகாவின் கூட்டணி. சரி, ஓபிஎஸ் அவர்கள் தாவேகாவின் தலைமையில் கூட்டணி வைப்பது உண்மையாகவே வெற்றியே ஓபிஎஸ்ஸிற்கு தேடித்தருமா என்பதை அதிமுகவின் தொண்டர்களும் தென் மாவட்ட நிர்வாகிகளும் பொதுமக்களும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் இந்த கமெண்ட் தான் ஓபிஎஸ் அவர்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாகவே அமையும். எடப்பாடியால் அதிமுக கடந்த தேர்தல்களில் அனைத்திலும் தோல்வியை தழுவிய நிலையில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுவதற்கு தாவேகாவின் தலைமையில் கூட்டணி வைக்கலாமா? அதற்கு பிறகு அதிமுகவின் தலைமையை கைப்பற்ற